ஜனநாயகன் டைரக்டர் வினோத் இயக்கத்துல நம்ம தளபதி விஜய், பூஜா, டே, பாபி டியோல் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடிக்க இப்போதைக்கு திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தமிழ் ஆக்ஷன் பொலிட்டிக்கல் திரைப்படம். எப்போ வரும் தெரியல. ஆனா எப்போ வந்தாலும் கண்டிப்பா படம் மிகப்பெரிய வெற்றி பெற ஒரு படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்க்கிறேன். எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்படின்னா கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணாங்க. ஆனா அது நடக்காது அப்படின்றது சத்தியமா இப்ப தெரிஞ்சு போச்சு. எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் இந்த படம் வரும் அப்படின்றது மாதிரி நான் இப்போதைக்கு பிக்ஸ் ஆயிட்டேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துக்கு சர்டிபிகேட் கிடைக்கல. பல முயற்சிகள் பண்ணாங்க. நீதிமன்றத்தை நாடி போனாங்க. ஒன்னும் நடக்கல. அதுக்கு அடுத்து நம்ம மீண்டும் இங்கேயே வந்துடலாம்னு சொல்லிட்டு ரிவைசிங் கமிட்டிக்கே இந்த படத்தை கொடுத்தாங்க. பட் ரிவைசிங் கமிட்டி இந்த படத்தை பார்க்கவே இல்லை. மார்ச் 9ஆம் தேதி இந்த படத்தை பாக்குறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் அதை நம்ம சொல்லியிருந்தோம். நீங்க பார்த்திருப்பீங்க நம்புறேன். ஆனா அன்னைக்குமே இந்த படத்தை பார்க்கல. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கமிட்டில ஒரு 4 பேர் இருக்காங்க. 4 மெம்பர் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன். 4 மெம்பர்ல ஒரு மெம்பருக்கு மட்டும் ஜுரம் வந்துருச்சாமா. ஸ்கூல்லயே இப்போதைக்கு பசங்க யாரும் இந்த மாதிரி ஒரு ரீசன் சொல்றது இல்ல. அதுவே பழைய நியூஸா போயிடுச்சு. அந்த ரீசனை சொல்லி படம் பார்க்கறத இப்போதைக்கு தள்ளி வச்சிருக்காங்க. மார்ச் 17 தான் இப்போதைக்கு பார்க்க போறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளிவந்திருக்கு. மார்ச் 17 கண்டிப்பா பார்க்க மாட்டாங்க. அப்ப யாருக்குன்னா வயித்தால போய்கிட்டு இருக்கும். ஸோ கண்டிப்பா அவங்களுடைய பிளான் படி எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்ம படத்தை ரிலீஸ் பண்ண விடக்கூடாது அப்படின்றதெல்லாம் அவங்க ரொம்ப திட்டவட்டமா இருக்காங்க அப்படின்றது இதை பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா இந்த திரைப்படம் வெளிவர போறது இல்ல. எலெக்ஷனுக்கு அப்புறமா தான் வரும். ஸோ எலெக்ஷனுக்கு அப்புறமா வரப்போறதுனால தமிழக முதலமைச்சர்னு சொல்லிட்டு அந்த டேக் லைன் நம்ம இந்த டைட்டில் கார்டை மாத்தி ரிலீஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். படத்தை எப்பதான் பாக்குறானுங்க, படத்துக்கு எப்போ சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இப்போ மார்ச் 17 இந்த படத்தை பார்ப்பாங்களா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். 50-50 தான். ஸோ ஒருவேளை மார்ச் 17 இந்த படத்தை பாக்குறாங்க அப்படின்னு சொன்னேன், அதுக்கடுத்து ஒரு 1-2 வாரம் எடுத்துப்பாங்க சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்றதுக்கு. ஸோ அதைப்படி பார்க்கும்போது கண்டிப்பா படம் ரிலீஸ் ஆகவே ஆகாது. ஏன்னா அதுக்குள்ள எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது படம் எப்போனா மேபி ஏப்ரல் எண்டில்னாக்கா மே மாதம் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை அப்படி இப்படியும் தள்ளி போனால் கூட நம்ம தளபதி விஜய் அவருடைய பர்த்டே ட்ரீட்டாக இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் படத்துக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, ஃபர்ஸ்ட் படத்தை பார்க்குறாங்களா இல்லையா, அவங்க பார்த்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ நம்ம கமிட்டி இந்த ரீசன் பற்றி இப்போ சொல்லியிருக்காங்க இல்லையா, ஒருத்தருக்கு வந்து ஜுரம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அந்த ரீசன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமலில் மென்ஷன் பண்ணுங்க. ஸ்கூல் பசங்க கூட இப்போ அட்வான்ஸாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்களா, நீங்க என்னடா இந்த அளவுக்கு மோசமா யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கேன். ஸோ ஜோக்ஸ் அபார்ட், ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம் தான். ஸோ கடுப்பாக தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.